குருவே சரணம். இந்த இனிய நவராத்திரியின் 5ஆம் நாள் தேவி ஸ்கந்தமாதா. ஸ்கந்தர் அல்லது கார்த்திகேயனின் அன்னை. அவள் அன்பையும் தாய்மையையும் தெய்வீக பாசத்தையும் குறிக்கிறாள். நிபந்தனையற்ற அன்பு மற்றும் பாதுகாப்பின் ஆற்றலை அவள் பிரதிபலிக்கிறாள். அவளை வணங்குவது கருணையையும் மன வலிமையையும் மேம்படுத்துகிறது. அவளை விசுத்தி அல்லது தொண்டை சக்கரத்தில் மென்மையான நீல ஒளியாக கைகளில் ஒரு குழந்தையை வைத்திருப்பதாக கற்பனை செய்து தியானிக்கும் போது நிபந்தனையற்ற அன்பை உணர முடியும். அவள் தெய்வீக பெண்மையின் பாதுகாக்கும் மற்றும் வளர்க்கும் அம்சத்தை குறிக்கிறாள். அவளுடைய பிரசன்னம் கருணையையும் உணர்ச்சி வலிமையையும் வளர்க்கிறது. அவள் பச்சாதாபம் மற்றும் தாய்மை உணர்வுகளை ஆழப்படுத்துகிறாள். உறவுகள், உணர்ச்சி, நுண்ணறிவு மற்றும் மற்றவர்களையும் உங்களையும் கவனித்துக் கொள்ளும் திறனையும் பலப்படுத்துகிறாள். அவளது தியான ஸ்லோகம் இதோ: சிதாம்சு கோட்டி ஸ்புரதாஸ்ய சோபாம் த்ரிலோச்சனாம் குங்கும பீதவக்த்ராம் சிம்ஹாசனாம் நாகமுகாதியுக்தாம் பஜே ஹிருதி ஸ்கந்தயுதாம் பவானீம். இதன் பொருள்: கோடி சந்திர கிரகணங்கள் பிரகாசிப்பது போன்ற முகம், முக்கண்கள், குங்கும பீதத்தின் நிறம், சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறாள். நாகாபரணங்களை அணிந்து கொண்டு ஸ்கந்தனை ஏந்தியுள்ளாள். இந்த பவானியை நான் வணங்குகிறேன். கோடானு கோடி நிலவுகளைப் போல என்ற சொற்றொடர் வெறும் கவித்துவ மிகைப்படுத்துதல் அல்ல. அது அமைதி, குளிர்ந்த ஒளி மற்றும் தெய்வீக அழகின் கலவையை வெளிப்படுத்துகிறது. இது ஒளியை மட்டுமல்லாது உணர்வு, கருணை மற்றும் ஆன்மீக தெளிவையும் குறிக்கிறது. குங்கும பீதம் என்பது சிவப்பு மற்றும் பொன்னிற மஞ்சள் கலந்த ஒரு நிறம். இது ஒரு குறியீடு. சக்தியின் நெருப்பின் சிவப்பு நிறமும் உள் ஒளியின் மங்களகரமான பொன் நிறமும் கலந்திருப்பதையே இந்நிறம் குறிக்கிறது. சிம்மபீடம் மற்றும் நாக வடிவங்கள் அரச அதிகாரத்தையும் இயற்கையான ஞானத்தையும் வெளிப்படுத்துகின்றன. அதே நேரத்தில் அவள் இதயத்தில் உள்ள ஸ்கந்தன் தாய்மை சக்தியையும் வீரத்தையும் ஒன்றிணைப்பதை காட்டுகிறது.